ഒരു கிருபை கட்டளையிடும் தீர்க்கதரிசியோடு அப்பா திருளம்பட்சன் தேவன் அவரோடு கூட பேசும் யாஸ்வா மெஸ்ஸியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். உட்காரும். நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய யாஸ்வா மெஸ்ஸியாவின் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் வாசித்த போய் திரும்ப வாசிப்போம். யாசோடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. நம்ம வைத்திருக்கிறதான வேதாகமம் ஒரு நிறைவான வேதாகமம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் குறை என்னென்னா, என்ன பண்ணிட்டாங்க, பேரை சொதப்பிட்டாங்க. நம்ம அந்த பேரை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி நம்ம சரியாக அறிஞ்சிக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும். மெசியா சொன்னார், என்னது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். என்னது, இடுக்கமான வாசல் வழியாய். அதை கண்டுபிடிப்பவர் ஒரு சிலர் மாத்திரமே. நம்ம போகிற பாதை இடுக்கமான பாதை. இந்த பாதையில் போயிட்டு திரும்ப முடியாது. திரும்பினா லோத்து மனைவி தான், நிற்கவும் முடியாது. நின்னா அடுத்து வரவே மிதிச்சிருவோம், திரும்ப முடியாது. என்ன செய்யணும், போய்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ஒன்றை கூட்டல, என்ன சொன்னாரோ அவைகளை எழுதி மோசேயிடத்திலே கொடுத்தான். என்ன செய்யல, எதையும் கூட்டல, சொன்னதை அப்படியே எழுதி கொடுக்குறார். மோசே இந்த கட்டளையை கொடுக்குறாரு. 29வது வசனத்தை வாசிப்போம். இந்த இடம்தான் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைக்குரியான ஒரு இடம். இதை கேட்கிற ஒருவருக்கும் இதை பார்க்க ஒருவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, சொல்லப்பட்டிருக்குது, அவர் சொன்னதை அப்படியே கூட்டலாமா அப்படியே எழுதி கொடுத்துட்டார். இவங்க நோக்கத்துக்கு என்ன செய்கிறாங்க, இதை திரித்து இவங்க நோக்கத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் அவங்க சொல்கிறதெல்லாம் சரிங்கிறாங்க. ஆனால் வெளிப்படை சொல்லப்பட்டிருக்குது, அதை எழுத்த ஒன்று கூட்டவோ குறைக்க யாருக்கு அதிகாரம் கிடையாது சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனையெல்லாம் கைகொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். இப்போ அந்த கற்பனையே கைகொள்வதற்குரிய ஏற்ற இருதயம் இருக்குதா அப்படின்றதான ஒரு கேள்வியை நம்ம வச்சோம்னா, எத்தனை பேர் கேட்பாங்க, எத்தனை பேர் கேட்க மாட்டாங்க, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்க, எத்தனை பேர் அதெல்லாம் ஒத்து வராது, அதெல்லாம் கேட்க முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது, எப்படி பலர் பல இடங்களில் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஏற்ற இருதயம் இருந்தால் எப்படி இருக்கும், நலமாக இருக்கும். அந்த இருதயம் இருக்கணும். தேவனுடைய வாயில சொல்லுவாங்க, இருதயம் அதை ஒத்துக்காது. இருதயத்தில் இருக்கணும், அப்பதான் அது தேவனுடைய பார்வையில் நலம். எங்க இருக்கணும், இருதயத்தில் இருந்தால் மாத்திரம்தான் அது நலம். அப்ப இருதயத்தில் இல்லைன்னு சொன்னா அது நல்ல விஷயம் கிடையாது. அல்லேலூயா. எப்படி
இருதயத்தில் இல்லைன்னா என்ன கிடையாது, அது நல்ல விஷயம் கிடையாது. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நன்றாக நம்ம அதை கவனிக்கணும். ஆகையால் உன் தேவனாய் யாசுவாவே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனையை கைகொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்றாரு, உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் தேவனுங்கிறதுல தெளிவாக இருந்து கொள்ளணும். இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன். தமிழ்நாட்டில் அவருக்கு பல பெயர் கொடுத்து வழிபடுறாங்க. அவங்களாம் பரலோகம் போவாங்களான்னு கேட்டால் அவங்களாம் கேட்கணும். ஆனால் வேதாகமம் அப்படி சொல்லலை. இந்த வேதாகமம் இது மொழிபெயர்ப்பட்ட வேதாகமம் தான். அவங்களாம் போகணும்னு சொல்லி இதில் உண்மையை ஆராய்ஞ்சு பார்த்தா கிடையாது. ஏனெனில் என்னுடைய தேவன், நான் சொல்லுவேன், என் தேவன் அவர் பொய் சொல்ல மாட்டார். ஒரு இடத்துல ஒன்று சொல்லிட்டு இன்னொரு இடத்துல இன்னொன்று சொல்லுகிற தேவன் இஸ்ரவேலின் தேவன் இல்லை. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, வாசிப்போம். பரிசுத்த ஜனம் சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க, எல்லா வீட்லையும் விளக்கேற்றுறாங்க, நானும் விளக்கேற்றுறேன். எப்படியா சொல்லுவாங்க, எல்லா வீட்லையும் விளக்கேற்றுறேன், நானும் விளக்கேற்றுருவேன். கிராமப்புறங்களில் நல்லா பேசுவாங்க, நான் தான் விளக்கேற்ற ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறேன். என்னவா விளக்கேற்ற ஆள் தேடுறேம்பாங்க. இது புரிஞ்சவங்களுக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. இங்கே வேதம் சொல்லுது, யாசோன் தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்ட ஜனம் யாரு? இந்த வேதாகமத்தில் அப்படிப்பட்ட ஜனம் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. அவர் யாரை தெரிந்து கொண்டாருன்னா ஆபிரகாம். ஆபிரகாம் எபிரேயன்னு சொல்லி ஆதியாகமம் 14 அதை நீங்கள் வாசித்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள் யோவானில் வாசிக்கிறோம், அவர் தம் சொந்தமாக வந்தார். சொந்தம் யாரு? எபிரேயனத்தில் வந்தார். அவர்கள் என்ன செய்யல, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. இப்போ சொந்த ஜனத்துக்கு தான் இந்த செய்தி. சொந்தமானது தான் ரட்சிப்பு, மற்றவங்களுக்கு கிடையாது. இந்த சுவிசேஷம் இது ராஜ்யத்துக்குரிய செய்தியோடு கூடிய சுவிசேஷம் அவருக்கு சொந்தமானவர்களுக்கு மாத்திரம்தான், மற்றவங்களுக்கு கிடையாது. அவர் இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்து கொண்டவர்களுக்கு மாத்திரமே, மற்றவங்களுக்கு கிடையாது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். சொன்னபடி தேவனுடைய பார்வையில ஒரு நபர் உண்மையா இருக்குன்னு சொல்லி நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு செய்தியிலையும் நான் சொல்லுவேன், நீ அதை கவனிச்சு பார்க்கணும். அவருடைய பார்வையில உண்மையாயிரு. அவர் சொன்னபடி சத்துருவை நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா. சும்மா என் சத்துரு அவன் பாட்டு பண்ணிட்டு இருக்கான், சத்துரு அவன் பாட்டு பண்ணிட்டு இருக்கிறான், சத்துரு செய்ய தான் செய்வான். நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த காரியத்துக்கும் யாரும் போராடாதீங்க. என்ன செய்யக்கூடாது, போய் ரோட்டோட மறியல் பண்ண வேணாம். அது நம்ம வேலை கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும்.
இப்போ இறந்து போன நபருக்காக நீதி கேட்பா. என்ன நீதி கொடுக்க போகிறாங்க? ஒன்று பணம் கொடுத்து அனுப்புவோம், அவ்வளோதான். மீதி பணத்தினால கிடையாது. ஆனால் தேவன் நமக்காக மறிச்சிருக்காரே, இதை பற்றி யாரை யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அவர் நமக்காக மறிக்க வேண்டும்? ஏன் அவர் நமக்காக மறிக்க வேண்டும்? நம்ம என்ன பண்ணிட்டோம்? அடிமையாயிட்டோம். நம்மளை மீட்க முடிய என்ன பண்ணியிருக்காரு? மறிச்சிருக்காரு. ஆகையினால அவருடைய பார்வையில் நம்ம செம்மையும் நன்மையுமாய் இருக்க நம்ம தன்னை என்ன செய்யணும்? அவருக்கு பயப்பட வேண்டும். அவருக்கு பயப்படணும். அவருக்கு பயப்படணும். நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிப்போம். நீதிமொழி 24, 25. என்ன சொல்லப்பட்டிருக்குது? மூடரின் மதியனும் மூடத்தனமே. மெய்சாட்சி சொல்லுகிறவன். இப்ப மெய்சாட்சி சொன்னது யாரு இந்த பூமியில? யாரு? யாசுவா மெசியா ஒருவரே. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழி ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனமாக இருக்கிறான்ட்டாரு. அப்போ அந்த பூமியில் மெய்யான சாட்சி சொல்லும்படி வந்தவர் யாருன்னா அவர் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் மாத்திரமே. மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனும் பொய்களை ஊதுகிறான். அல்லேலூயா. வஞ்சனைக்காரன் யாரெல்லாம் வஞ்சிக்கிறான் அப்படின்னு நீ எனக்கு அறிந்து கொள்ளணும். அடுத்து வாசிப்போ. யாசுவாவுக்கு பயப்படுகிற திட நம்பிக்கை உண்டு. ஒரு மனுஷன் யாசுவாவுக்கு பயந்தால், இஸ்ரவேலின் தேவனுக்கு பயந்தால் ஒரு திட நம்பிக்கை உண்டு. பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நான் சொல்லவில்லை, யாரா என்கிட்ட பிரச்சனைக்கு வந்தால் அவங்க தோற்று போயிடுவாங்க, என்கிட்ட கழகத்துக்கு வந்தால் அவங்க தோல்வி அடைவான கட்டாயம் சொல்லுவேன். இப்போவும் சொல்லுவேன், இன்னும் எத்தனை வருஷமானாலும் சொல்லுவேன். என்கிட்ட ஒரு பிரச்சனைக்கு வந்தால் அவங்க தோற்றுருவாங்க, அவங்க என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. இதை நான் சொல்கிறேன். இந்த செய்தியை கேட்குற ஒருத்தர் நீங்கள் சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? யாசோவை பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவர் பயப்படுங்க, திட நம்பிக்கை உண்டு. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? அடைக்கலம் கிடைக்கும். அடுத்த வசனம். யாசோவை பயப்படுதல் ஜீவ ஊற்று. என்ன செய்யலாம்? மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இதை பற்றி சொல்கிறப்ப பிசாசு ஓடுது, நாய் குலைக்க கூது பாருங்க. அப்போ இங்கே இருக்கிற யாருக்கு என்ன பண்ணுது? பிசாசு மரணத்தை உண்டு பண்ண பிரயாசப்பட்டிருக்குது. அது சொல்கிறப்ப அந்த பிசாசு என்ன பண்ணுது? கிளம்பி ஓடுது. திரும்ப அதை வாசிங்க. ஜீவ ஊற்று, அதனால மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இப்போ மரண கண்ணி நிறைய பேரோட வாழ்க்கையில் காலத்துக்கு முன்னே மரணம் வரும், சரியான நேரத்தில் வரும், தேவன் வெளிப்படுத்துவார். இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. இந்த மரண கண்ணிகளுக்கு மனுஷன் தப்ப முடியும். மரணம் ஒரு மரணத்துக்கு தப்ப சாதாரண காரியம், தப்ப முடியும். ஆனால் அவங்க என்ன செய்யணுமா? தேவனுக்கு பயப்படணும். அப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுற பயம் கிடையாது. அப்போ எப்படி அவன் தப்ப முடியும்? நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழி 8:13. தீமணி என்னாலும் திருடலாம் வெறுத்துரு, பெருமை அகந்த தீய வழி புரட்டுவாய் நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு மனுஷன் பயப்படணும்னா தீமையை வெறுத்தரணும்.
என்ன தீமையான தீமை இருக்கிறதா எங்கே சொல்லிக் கொடுப்பாங்க? சபைக்கு தான் வரணும். ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க. தனி காலேஜ் இருக்குதா? தனி காலேஜ். நம்ம ஏதாவது சொன்னால் நிறைய பேர் சொல்கிறது, நீங்கள் ஒன்றும் பழங்காலம் மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ உள்ள காலம் என்ன தெரியுமா? இப்போ உள்ள காலம் என்ன? மோசடி சொன்னார், நான் இருக்கிறேன் என்று மோசடின்னு சொன்னவர் என்னை அனுப்ப என்று போய் இசைப்பத்து சொல்லுவாயாக. வருஷம் மாறலாம், நாள் போயிட்டு இருக்கலாம். ஒரு மனுஷன் பிறக்கலாம், நல்லா வாழலாம், செத்து போகலாம். அடுத்தவன் பிறக்கலாம், வாழலாம், செத்து போகலாம். ஆனால் என் தேவன் மாறாதவர். அல்லேலூயா. அவர் என்னது? மாறாதவர். நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். வழியை விட்டு விலகிற புத்திமதி விசனமாயிருக்கும், சாவான். அல்லேலூயா. வேதவசனம் கடிந்து கொள்ள மாட்டான். வெறுத்தா உனக்கு மரணம் தான். முதலாவது ஆவிக்குரிய மரணம், பிறகு சரீர மரணம். மனுஷனுக்கு வரக்கூடிய மரணம் முதலாவது ஆவிக்குரிய மரணம், பிறகு சரீர மரணம். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். அப்ப வழியை விட்டு விலகக்கூடாது. எசேயா சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்ன சொன்னாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னையெல்லாம் ஒருவன் பிதாவின் இடத்தில் வரான். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே எல்லாம் ஒருவனை பிதாவிடத்தில் வரான். குமாரோட ரத்தத்தை கழுவப்படாமல் பிதாவிடத்தில் போக முடியாது என்றால் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிதாவோட பேர் தெரியணும், தெரிஞ்சு கேட்கணும், இல்லைன்னா பாவ மன்னிப்பு கிடையாது. பிதாவுடைய பேரை தெரிஞ்சிருக்கணும். அப்ப ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்படும்படி இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பெயர் யாசுவா மெசியா தான். வேற எந்த பெயரை சொன்னாலும் யாவாகிய, யாவே, யெகோவா, யாவாகிய யாசுவா மெசியா அந்த குடும்பத்தோடு நம்ம சொல்லணும். இப்போ என்ன செய்வோம்? வைக்கப்பட்ட பேர் யாசுவா மெசியா. இப்போ குடும்ப பெண்ணில் யாவா, யாவே, யாசுவா மெசியா. தாத்தா சொல்லுவார்ல, யெகோவா, யாவா, யாசுவா மெசியா அப்படிம்பார். அப்போ அந்த பெயரை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அது வந்து குடும்ப பெயர். அது என்னது? குடும்ப பெயர். பத்திரிகையில் போடுவாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க? போட்டு என்கிற சொல்லி, அது வந்து குடும்ப பெயர். தாவீது சந்ததியும் வேறுமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார், குடும்ப பெயர். இப்போ நானே வழி சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இப்போ நம்ம எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அப்போ குமாரன் மூலமாய் அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டால் மாத்திரம்தான் பரலோகம் போக முடியும், இல்லைன்னா முடியாது. இப்போ நீதிமொழியிலே வாசித்தபடி அவருடைய வழியை விட்டு விலகக்கூடாது. விலகரோட புத்திமதி சொன்னால் ரொம்ப சில புத்தி சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே மூச்சே சுருங்கி போயிடும். எப்படி மூச்சு சுருங்கி போயிடும். கடிந்து கொள்ள வெறுக்கிறவன் சாவான். கடினமாக சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே பேச மாட்டாங்க. அடுத்து தூரமாக விலகி போவாங்க. வேதம் சொல்லுது, உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். சகல ஜனங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். மலடு கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. யாசுவா சகல நோயை விட்டு விலக்குவார். இப்ப நோய் எத்தனை பேருக்கு வருது? பேய் எத்தனை பேருக்கு வருது?
எத்தனை பேர் மலடாக இருக்கிறாங்க? நம்ம சபையில் யாரும் மலடு கிடையாது. என்ன கிடையாது? கிடையாது. ஏன்? இப்போ அதை மலடை நீக்கிறது, நோயை நீக்கிறது அவருடைய இரத்தமும் அவருடைய வார்த்தை மாத்திரம்தான். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை பொய் கிடையாது. இப்போ நிறைய பேர் அது நீங்கள் குழந்தை நம்ம தேவசுத்தம், அது எப்படி தேவசுத்தமாகும்? ஒரு இடத்துல ஒன்று சொல்லிவிட்டு அவர் மறு இடத்துல மாற்றுகிற தேவன் அல்ல. சொன்னார், ஆதாமும் ஏவாளையும் பார்த்து நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள்னாரு. அது எப்படி தேவசுத்தம்? அதுக்கு எப்படி அதுக்கு எதிராக ஒன்று சொல்லுவார்? இங்கே யாஸ்வா சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார், உனக்கு தேர்ந்திருக்கிற எகிப்தின் கொடிய ரோகங்கள் வரப்பண்ணாமல் யாவர் மேலும் அவர்களை வரப்பண்ணுவார். அல்லேலூயா. இப்போ நோய் நொடி பேய் பிசாசு இல்லாமல் அவர் குடும்பமாக வாழ்வதற்கு தேவன் வகுத்து கொடுத்துருக்கார். இதை ஒரு நபர் மீறப்ப என்ன நடக்கும்? அடுத்த வருஷம் தான் வாசிப்போம். இப்போ இங்கே தான் இது இவர் நீங்கள் என்னிடத்துல நீங்கள் பல முறை பார்த்துருக்க முடியும். ஒரு மனுஷன் தேவனை கீழ்ப்படியலைன்னா செட்டப் பண்ணவே மாட்டேன், அவ்வளோதான். அதாவது இந்த முளைக்கிற பில்லுக்கும் கொளுத்தி போடுற தூசியும் கொளுத்துன பாச காற்றுல அப்படியே பறந்துடும். தேவனை வந்து சொல்லி கேட்கலன்னு சொன்னால் அவன் என்ன செய்ய மாட்டேன், அவங்களுக்கு இறங்கவே மாட்டேன். அது ரத்தத்தோடு ஊறணும். எனக்கு ஒரு மனுஷன் யாஸ்வாவை அறியாத காலத்துலேயுமே சரி, வார்த்தையை செவிசாயினா கண்டுக்க மாட்டேன், விட்டுருவேன், அவ்வளோதான். இது மாதிரி எத்தனை பேர் விட்டுருவேன், அதை கண்டுக்க மாட்டேன், அவ்வளோதான். சொல்லிடுவேன், நியாயத்தீர்ப்பு இத்தனை நாளில் நீ போய் சேர்றது போய் சேர்ந்துட, முடிஞ்சு போச்சு. அப்போ கூட இவ்வளோ கண்டு மனசா எப்படி கிடையாது. தேவன வார்த்தை என்ன சொல்லுது? நம்ம யாருக்கு இறங்கக்கூடாது? உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக. அப்படி இறங்கின அப்படினாலே சவுலோட வம்சம் அழிஞ்சு போச்சு. என்னாச்சு? நலமான தப்ப வச்சதுனால சவுல் வம்சம் என்ன போச்சு? அழிஞ்சு போச்சு. யாருக்கு இறங்கணும், யாருக்கு இறங்கக்கூடாது? நம்ம யாருக்கு இறங்கணும், யாருக்கு இறங்கக்கூடாது? வேதத்தை தெளிவாக நீங்கள் அறிஞ்சா அவரோடு கூட பயணிப்பீங்கன்னா அது உங்களுக்கு தெரியலன்னா புரியாது. ஜனங்களை மோச வழி எடுத்துட்டு வரார். இவங்க அவருடைய கட்டளை கற்பனை விதமாக செயல்பட்டாங்க. நேரடியாக 40 நாள் இருந்து வாங்கிட்டு வராரு. இவங்க எதிராக செயல்பட்டாங்க. என்ன பண்ணார்? அவங்கள 3000 பேர் அன்னைக்கு ஆட்சியில் வந்தவங்களை வெட்டி போடுவதற்கு இரக்கம் காண்பிக்கவில்லை. இப்போ நம்ம அதை கவனிக்கணும். என்ன செய்யலை? அவர் என்ன பண்ணலை? அவங்க மேலே இரக்கம் காண்பிக்கல. நம்ம அதை கவனிக்கணும். மெஸ்ஸி அழகாக சொன்னார் மத்தேயு சுவிசேஷத்தில், உன்னை காட்டி கொடுக்குறோம் யாருன்னு கேட்டப்ப ஒருத்தர் நானான்னு கேட்டாங்க. யூதாசம் வந்தான், நானு கேட்டான், நீ சொல்கிறபடி தான் அப்படின்ட்டாரு. நீ என்னது சொல்கிறபடி தான் அப்படின்ட்டாரு. அப்போ சொல்கிறாரு, நம்ம அதை கவனிக்கணும். சொல்கிறபடி தான், எப்படியா சொல்கிறபடி தான், நன்றாக நம்ம அதை கவனிக்கணும். நம்முடைய தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய சாயல் என்ன? அவருடைய ரூபம் என்ன? நம்ம அதை சரியா என்ன செய்யணும்? கண்டுகொள்ள வேண்டும். என்ன செய்ய வேணும்?
என்ன செய்யணும்? கண்டுகொள்ளணும். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 24 25 வசனங்களை வாசிப்போம். அந்த மனுஷனுக்கு ஐயோ, பிறவாதனால் அவனுக்கு நலமாயிருக்கும். நீ சொன்னபடிதான் என்றார். எப்படி? இதா தேவன் நம்மோடு இருப்பதற்கான சரியான வார்த்தை. இந்த வழியா போனா அவனுக்கு இதான் சம்பவிக்கும், தெளிவா சொல்லிடுவேன். இந்த வழிக்கு போனா எங்க போனா? ஜீவனுக்கு போற வாசல். இதான் மெசியா சொன்னாரு. கேட்குறான், எல்லாரும் கேட்குறாங்க, நானும் ஆமான்னு சொன்னபடிதான். அப்போ கூட என்ன செய்யல, அவன் உணர்வடையவில்லை. அவன் போனா காமிச்சு கொடுத்துட்டான், முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றாரு? அவன் பரவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருக்குங்கிறாரு. பரவாதிருந்தால் நலமாய் இருக்கும். இப்ப பிரச்சனையே வந்து நம்ம பிறந்துட்டோம். அப்ப என்ன செஞ்சோம்? பிறந்துட்டோம். இப்ப பிறந்த நம்ம என்ன செய்யணும்? உன உயிரோடு இருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த பூமியில பிறந்துட்டோம். மனுஷனாக மனுஷியா பிறந்துட்டோம். அப்ப பிறந்த நம்ம என்ன செய்ய வேண்டும்? கட்டளைகளை காத்துக்கொள்ள வேண்டும், அவைகளை கை கொள்ள வேண்டும். நமக்கு என்ன உண்டுனால் நித்திய ஜீவன் உண்டு. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் மொத்தம் 25 29ஆம் வசனத்தை வாசிப்போம். அது ஏதோ அது என்ன சொல்லப்பட்டிருக்கு கவனிங்க. என்ன இருக்குது என்ன இல்லை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ உள்ளது எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு மனுஷன் நிலைமை வந்து இதுதான். இப்ப இதுல நீங்க தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். என்ன இருக்குது என்ன இல்லை, என்ன இருக்குது என்ன இல்லை, அதை நீங்க உள்ளபடி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னது? அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளங்கள் உனக்கு கொடுங்கள். மோசையினுடைய பிரமாணத்தில், மெஷியானுடைய பிரமாணம், மோசை கொடுத்ததுல மிக முக்கியமான பிரமாணம் 10 கற்பனைகள். அந்த 10 கற்பனை படி நடக்கிற நபரா நம்ம இருப்போம்னு சொன்னா நமக்கு கொடுக்கப்படும். இல்லைன்னு சொன்னா இருக்கிறத புடிங்கிட்டு விட்டுருவார். ஜாக்கிரதை. சரியா நீங்க புரிந்து கொள்ளுங்கள். என்ன அது? அவனுக்கு எடுத்து என்ன பண்றாரு? 10 தாளங்கள் ஒன்று கொடுங்கன்னாரு. இப்ப 10 தாளந்துன்னா 10 கற்பனையின்படி உருப்படியா நடக்கணும். இல்லைன்னா உள்ளதை புடிங்கிட்டு விட்டுருவாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நம்ம எது உள்ளவர்களா இருக்கணும்? 10 தாளந்து 10 கற்பனைகள் உள்ளவர்களா இருக்கணும். இல்லைன்னா சோழி முடிஞ்சு போச்சு. அப்ப ஏற்கனவே வாசித்தபடி நம்ம என்ன வாசித்தோம்? நீர் இன்னார் இடத்தில் கட்டளை என்பதை அறிந்து அவைகள் நிலைத்திரு. கற்றல் என்ன செய்யணும்? நம்ம நிலைச்சிருக்கணும், அதில் உருப்படியாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு வேசனத்தை படிக்கிறோமா, வேத வசனத்தை படிக்கிறோமா, ஜெபம் பண்ணுறோமா,
அதில் சரியாக இருக்கணும். அப்புறம் அடுத்து படிக்க அதில் சரியாக இருக்கணும். அப்போ இந்த உள்ளவன் யார்? 10 தாளந்து உள்ளவன் தான் உருப்படி. நான் 8 வச்சுருக்கேன், 9 வச்சுருக்கிறேன், 9.25 வச்சுருக்கிறேன், அவுட்டு. அப்போ மோசையின் நியாயப்பிரமாணத்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, அதில் ஒன்றை தள்ளவும் கூடாது, ஒன்றை சேர்க்கவும் கூடாது. இன்றைக்கி மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? அவர் பேரையே மாதிரி வேறு பேர் கொடுப்பாங்களாம், அந்த பேர் சொல்லி ஜோம் பண்ணுவாங்களாம். அதான் உண்மையாக அவங்க பரவலாக மூலம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி பொருந்தும்? இது எப்படி சீராகும்? இது எப்படி சரியாகும்? ஒருத்தர் இறந்து போயிட்டார் பிள்ளைங்க, வேற ஒருத்தர் ஒன்று தான் ஆய பண்ண வைக்க முடியுமா? அது சமுதாயம் ஒத்துக்கொள்ளுமா? நம்ம எது உள்ள நபராக இருக்கணும்? 10 தாழ்ந்துள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இந்த 10 கிலோ உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. இந்த 10 கற்பனையில் நீ பலப்படலை, அதில் நடக்கலைன்னு சொன்னால் உள்ளதை தேவன் எடுத்துருவார். இது சத்தியம். அடுத்த வருஷத்தை வாசிப்போம். இந்த 10 இல்லாதவன் தான் புரோஜனமற்ற தேவனுடைய மனிதன். இந்த 10 கற்பனையின்படி நடக்காதவன் தான் புரோஜனமற்ற ஊழியக்காரனாய். இவனை புறம்பான இருளே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கும். 10 காரியத்தில் 10 கற்பனையில் ஒரு நபர் உறுதியாக இல்லைன்னு சொன்னால், இந்த ஆர்சியிலலாம் டிஎல்சி அந்த 10 கற்பனையில் வருஷம் நம்பர் போட்டு எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் சிலரை நான் பார்ப்பேன், இப்போ எலெக்ஷனா இன்றைக்கி நாளைக்கு எலெக்ஷன் இருக்குது என்கிட்ட சொன்னாங்க, ஜோம் முன்னேங்க எலெக்ஷனுக்காக வேண்டி. சரி என்ன தலையாட்ட, சரி ரைட்டு இருக்காது. நாங்கள் அந்த எலெக்ஷனுக்காக நாங்கள் போயிட்டுருக்குறோம், நீங்கள் இங்கே உள்ள எலெக்ஷனை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ரைட்டு. புரோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறமான இருளை தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்போ நம்ம எது உள்ளவர்களாக இருக்கணும்? 10 கற்பனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன இருக்கணும் நம்மகிட்ட? 10 கற்பனை உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் கிடையாது. எனக்கு 10 கற்பனை கிடையாது, ஒரு கற்பனை கிடையாது. நான் எப்படி இருந்துகிட்டு இருக்கிறேன், நான் இருக்கிற மதியா அப்படின்னு பெருமை பேசக்கூடாது. அதுக்கு சில காரியங்கள் உண்டு, அதையும் சொல்ற, தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அப்படி பலவீனப்பட்டிருந்தா திருத்தியும் கொள்ளலாம். வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிப்போம். 3. அவர்களை அழிப்பாய். அப்போ தேவன் நடத்துகிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஒரு புறம். ரைட், ரொம்ப சந்தோஷம். சொன்னபடி நடத்துகிறாரு அப்படின்னா அது காரணம் என்ன? அது காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து வாசிங்க, தெரியும் இல்லை? சொல்றது புரியுங்களா? சில காரியங்கள் தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார், நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நீதியினால கிடையாது. இதை நீங்க தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகள், காரு, பங்களா, மாட மாளிகை, கோடி, கோபுரம் எல்லாம் ஒரு வேளை இருக்கும்னு சொன்னால் அது நம்முடைய பிரயாசத்தினால இல்லை, இந்த ஜனங்களுடைய ஆகாமியத்தினால என்ன பண்ணியிருக்காரு, நம்ம கிருபையாக கொடுத்துருக்காரு. இதைத்தான் நம்ம முதலாக சிந்திக்கணும். தொடர்ந்து வாசிப்போம். உன் நீதி நிமித்தமும் உத்தம நிமித்தமும் பிரவேசிப்பதில்லை, ஆகாமியத்தின் நிமித்தமாகவும்
யாஷ்வா ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாய் யாஷ்வா அவர்களை உனக்குள்ளாக துரத்தி விடுகிறார். சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சாப்ப? எது நிமித்தம் நம்ம இன்னைக்கு சுகமாக இருக்கிறோம்? எது நிமித்தம் நம்ம நடமாடி கொண்டு இருக்கிறோம்? நம்ம எது நிமித்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? உட்காரோம், எழும்புறோம். இது எல்லாமே நம் நிமித்தம் கிடையாது. என்ன கிடையாது? நம்மளால கிடையாது. இது நம்ம முதலாவது சிந்திக்க வேண்டும். அடுத்து வாசிப்போம். ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாய் யாஷ்வா உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க போறார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். நம்ம நல்லா தெரிஞ்சுக்க, நம்ம யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனம். எப்படி எங்களை சொல்லலாம் வணங்கா கழுத்துள்ள ஜனம்? இப்போ நான் பிரேயரே முடிக்காமல் ஒரு 2 நிமிஷம் கூட போனாலே நீங்கள் பார்ப்பீங்க, என்னாச்சு, மணி 1 மணி ஆச்சு, இன்னும் முடிக்கல, எப்படி ஆச்சு? அப்போ வேதம் என்ன சொல்லுது? நம்முடைய நிதி நிமித்தம் அவர் எந்த காரியமும் செய்யல. அப்புறம் ஈசாக்கு யாக்கோபு செய்த உடன்படிக்கை நிமித்தமும் இந்த ஜனங்கள் போடுற அற்புத நிமித்தமும் நம்ம கிருபையாக கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. இதைத்தான் புரிஞ்சுக்கணும். அங்கே அவ்வளோ பேர் அப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறது நமக்கு நல்லது. இல்லை நம்ம என்ன பண்ணிடுவார்? அழிச்சு போட்டுருவார். நமக்கு நல்லது, நம்ம என்ன தேவன் அழிச்சு போட்டுருவார். நம்ம யாரு? நம்ம யாரு? நம்ம யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனம். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் சொல்ல மாட்டீங்க, பிறகு சொல்லக்கூடிய நேரம் வரும். நன்றாக கவனியுங்கள். நான் வசனத்தோடு சொல்றேன். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை வாசிப்போம். மேசியா அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். என்னது? சேவல் கூவதற்கு முன்பதாகவே 3 முறை நான் மறுதலிப்பாயின்னு சொல்றாரு. கூட இருந்த பேதுருவை பார்த்து தொடர்ந்து வாசிப்போம். அடுத்த வசனம். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மறிக்க வேண்டியதா இருந்தாலும் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அல்லேலூயா. இந்த 2க்குள்ள வித்தியாசம் என்ன? விசுவாசமா இருக்கிறாங்க, இவங்க பொய் சொல்லல, உண்மையைத்தான் சொன்னாங்க. ஆனால் சொன்ன வார்த்தை பொய்யா மாறி போச்சு. நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கு புரியும்படியாக ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். நம்ம கூட பழகினவங்க போனவங்களில் நிறைய பேர் இருக்கலாம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நம்ம ஒன்றா சாப்பிட்டோம், போனோம், வந்தோம், எல்லாம் பண்ணணும், இப்போ கண்டுக்கிறதே கிடையாது, போகிறதே கிடையாது, நீங்கள் அங்கே போய்ட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. நம்ம கடைசி சொல்லி பிரியாமலே இருப்பீங்க, வாக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ண, பிரிஞ்சு போயிடுவாங்க. சூழ்நிலை பிரித்து வச்சுப்பாங்க. சூழ்நிலை பிரித்து வச்சுப்பாங்க. எப்படியா இங்கே என்ன பண்ணிருச்சு? சூழ்நிலை பேதுருவை பிரித்து எதிராக பேச வைத்தது. அதெல்லாம் சொன்ன அப்போ சொல்லாது, சொல்லாதபடி என்ன பண்ணு, எச்சரிக்கையாயிரு. இப்போ என்னால நடந்துச்சு அப்படின்னு சொல்லாமல் என்ன செய்யணும்? ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். மெய்யாவே முதல் பாயிண்ட், அது வார்த்தை மாறாது. என்ன பண்ணாரு? மறுதளிச்சாரு. வேதவசனம் சொல்லுது, 73 வாசிப்போம் அந்த அதிகாரத்தில். பேச்சே உன்னை வெளிப்படுத்துதுப்பா, நீ அவங்களோட சேர்ந்து சொல்லி. எப்படி ஆச்சு? அந்த மனுஷன் எனக்கு தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! உம்மோடு மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் மறிப்பேன். எல்லாரும் அப்படியே சொல்கிறாங்க, மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி. இப்போ சொன்னவனுக்கு எதிராக உன்னை சபிச்சிருவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறார். என்ன ஆகுது? என்ன ஏற்படுது? என்ன ஏற்படுது? பயம். என்ன ஏற்படுது? பயம். இப்போ மெஷியை கூட்டிட்டு போயிட்டாங்க.
தன்னை கூட்டிட்டு போயிடும் பயம். வேதம் சொல்லுது பயம் வந்து என்னது? வேதனை உள்ளது, பயப்படும் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. இப்போ தேவனுடைய கட்டளைக்கு நேரம் நம்ம வர்றப்ப நம்ம முதலாவது நம்ம தெளிவாக அறிஞ்சுக்கணும். நம்ம வந்து நான் சொல்கிறேன் நான் வணங்க காலத்துள்ள மனுஷன் சொல்லி அப்படி ஒருத்தர் என்ன செய்யணும்? தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். இப்போ நம்ம பலமுறை திருவிருந்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல, ஆண்டவரே கட்டளை கற்பனைலாம் பின்பற்றுறோம், ஆகையான நீதிமான்கள் அல்ல என்ன செய்ய பின்பற்றுறோம். அதனால் என்ன கிருபையின்படி என்ன பண்ணுங்க? காத்து கொள்ளுங்க. இந்த இடத்துல பேதுரு ஆண்டவரே அவனை மதிலிச்சிருவானாப்பா, அப்படி செய்யக்கூடாது, என்னை காத்துக்கணும்னு சொல்லியிருந்தா அதை கேட்டு சரித்திரமே மாறி இருக்கும். என்ன பண்ண மாட்டார்? இவர் மதிலிக்காமல் இவரும் கூட போயிருப்பார். இவரை சும்மா அடித்து அனுப்பி விட்ருப்பாங்க. இவர் அடித்து என்ன பண்ணியிருப்பாங்க? அனுப்பி விட்ருப்பாங்க. ஆனால் என்ன செய்யலை? இவர் தப்பிச்சிட்டாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம சொல்லணும்னா நான் வந்து என்னது வணங்காலத்துள்ள ஜனம் பவுல் சொல்ல நான் இருக்கிறேன், ஆகிலும் தேவ கிருபையால் இருக்கிறேன், அவர் நல்ல கிருபை விருதாக இருக்கவில்லை அப்படிங்கிறார்ல. அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவனுடைய வார்த்தையை சார்ந்தே ஓட வேண்டும். எப்படி ஓடணுமோ அவர் வார்த்தையை சார்ந்து தான் ஓடணும். வாசிப்பு உபாகமம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்பு. உபாகமம் 9:13. என்னது? வணங்கா கழுத்துள்ள ஜனம். அல்லேலூயா. ஜனங்கள் யாரு? அது வணங்கா கழுத்துள்ள ஜனம். அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன். மலையானது அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. உடன்படிக்கையின் 2 பலகைகளும் என் 2 கைகளில் இருந்தது. நான் பார்த்தபோது போதும் 19 வாசிப்போம். உங்களை அடிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். அல்லேலூயா. ஜனங்கள் சில காரியங்கள் பண்ணி கேவலமாக நடந்துக்கிட்டா அவங்க ஏன் சபைக்கு வரணும்னா சபையினால் அவங்க பரிசுத்தமாக்கப்படுவாங்க. ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாரு? அந்த முறையும் விண்ணப்பத்தை கேட்டார்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ எதுக்கு ஜெபத்துக்கு போகணும்? நம்மளாம் நிறைய பேர் ஜெபத்துக்கு ஏன் போகணும்? நம்ம வீட்டில் ஜெபம் பண்ணுவோமே. எப்படி தேவனை இறங்குவார்? நன்றாக கவனியுங்கள். கட்டளை வந்து என்ன பண்ணாது? உடச்சி போட்டார். கட்டளையை உடச்சி போட்டார். 10ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அக்காலத்திலே யாஷுவா என்னை நோக்கி, நீ முந்தினவைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை வெட்டிக்கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா, ஒரு மரப்பெட்டியையும் செய்வாயாக. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை நான் அந்த பலகைகளில் எழுதினேன். நீ அவைகளை பெட்டியிலே வைப்பாயாக என்றார். எப்படி எழுதுவேன்? திரும்ப எழுதி கொடுக்குற. அடுத்து அப்படியே நான் சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை செய்து முந்தினவைகளுக்கு ஒத்த 2 கற்பனைகளை வெட்டி அவைகளை என் கையிலே எடுத்துக்கொண்டு மலையில் ஏறினேன். முன்னே சபை கூடி வந்த நாளில் யாஷுவா மலையின் அக்கினி நடுவிலிருந்து உங்களுக்கு விளம்பின 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார். என்ன பண்ணாரு? அவரே எழுதி கொடுக்குறாரு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அவரே எழுதி கொடுக்குறாரு. 10 வாசிப்போம். அதில் நான் முந்தின பிரகாரமாகவே 40 நாள் இரவும் பகலும் மலையில் இருந்தேன். யாஷுவா அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டு உன்னை அழிக்காமல் விட்டார். என்ன பண்ணாரு? அழிக்காமல் விட்டான். அல்லேலூயா. நம்ம அதை கவனிக்கணும். அப்போ சபைக்கு ஏன் ஜனங்கள் வரணும்? சபைக்கு ஒரு நோக்கம் என்ன? தேவனுடைய மனுஷன் செய்கிற ஜெபத்துக்கு பதில் உண்டு. மற்றவங்க செய்கிற ஜெபத்துக்கு அந்த அளவு பதில் இருக்குமா அப்படிங்கிறது அவங்க ஜீவியத்தை பொறுத்து தான் உண்டு. அதனால் என்ன பண்ணணும்? ஜெபத்துக்கு ஒழுங்காக வரணும். இப்போ வேதம் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம சரியாக அநேக நேரங்களில் தெரிந்து கொள்வது புரிந்து கொள்வது கிடையாது.
அதான் பவுல் சபைக்கு எழுதுறாரு, எபிரேயர் சபைக்கு எழுதுறாரு. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 24 வாசிப்போம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருவதிலே சிலர் விட்டுவிடுவது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். நாளாம் சமீபித்து வரை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சபையை ஏன் தேவன் வச்சிருக்காரு இன்னைக்கு? அப்போ நிறைய பேர் சபைக்கெல்லாம் போகாதீங்க, மாற்றுறாங்க. நாங்கள் என்னத்தை மாற்றுறோம்? உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பின்னாடி நல்லா இருக்கணும், என்ன பண்ணணும்? சபைக்கு வரணும். இல்லைன்னா வர வேண்டியதில்லை. என் பிள்ளை எப்படியோ போயிட்டு போனால் என்ன செய்ய வேண்டியதில்லை, சபைக்கு வர வேண்டிய. 28 வாசிப்போம். எபிரேயர். மோசனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சியம் வாக்கினாலே சாகுறானே. அல்லேலூயா. நான் சொல்லிடுவேன், ஜெபத்துக்கு வரலை, வீட்டாக எங்கே போகணும்னு தெரியல, அவுட். என்னது? 2-3 சாட்சியம் வாக்கில சாகுறானே. அப்போ மோசனுடைய பிரமாணம் தள்ளுகிறவன் இரக்கம், அவங்களுக்கு இரக்கம் கிடையாது, அவ்வளோதான். தேவன் எழுதி கொடுத்த அந்த பிரமாணம், மோசனுடைய பிரமாணத்தை ஒரு மனுஷன் மீறினால் அவர்களுக்கு இரக்கம் கிடையாது. என்ன கிடையாது? இரக்கம் கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு அடுத்து மரணம் தான். தொடர்ந்து வாசிப்போம். இந்த ரத்தம், கழுவப்பட்ட ரத்தம் நம்மளை பரிசுத்தம் பண்ணி இருக்குது. இது அசுத்தம் என்று எண்ணி அப்ப நிறைய பேர் பின்னாடி போறது, பின்னாடி நிறைய பேர் கேட்கறதுனால நான் பேரை சொல்ல விரும்பல. எனக்கு தெரியும் ஒரு பையனை, நான் குடிந்த போதில் இருந்தோம். அப்போ செவத்துக்கு, அதெல்லாம் செவத்துக்கு அள்ளியில கும்பலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் மதம் மாற்ற உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, அதில் நீங்கள் போகிறீங்க, காசு கொடுக்குறது நீங்கள் போயிட்டுருக்குறீங்க, மதம் மாத்திர கும்பல். நான் ஒன்றும் சொல்லலை, செவத்துக்கு வரலை. கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டான், ஏதோ சண்டையில் அவன் மருந்து குடித்து போய் சேர்ந்துட்டான். என்னாச்சு? செத்து போயிட்டான். அப்போ செவத்துக்கு வந்து என்ன சொல்லி கொடுப்பாங்க? வேதத்தில் உள்ள நல்ல காரியங்களும் சொல்லி கொடுப்பாங்க. அல்லேலூயா. இப்போ மோசனுடைய பிரமாணம் என்ன சொல்லப்பட்டது? முக்கியமான பிரமாணம். மோசனுடைய நியாய பிரமாணத்தில் முக்கியமான காரியத்தை நம்ம வந்து கவனிக்கணும். இந்த 10 கற்பனைகள் வேதாகமத்தில் 2 இடத்துல இடம்பெற்றிருக்குது. ஒன்று யாத்திராகமம் 20ஆம் அதிகாரமும், மற்றொன்று உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்குது. இப்போ நம்ம அதை வாசிப்போம். உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கைகொள்ளுவர்களுக்கோ அவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு என்ன செய்கிற தேவனை போன அவர் சபைக்கே ஒருத்தர் வந்துட்டான்னா அவங்க சந்ததியை தேவன் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிறார். ஒரு தலைமுறை 70 வருஷம் வச்சுக்குவோம். எப்படி? 1000 × 70 எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? நீங்கள் கணக்கில் எப்படி இருக்கிறீங்க? 70 சொல்ல தெரியாதா? 7000 வருஷம். எத்தனை வருஷம்? நான் சொல்லுவேன், இந்த கால்வாப்பாடு ஆவாய்ப்பாடு படிங்கன்னா படிக்கிறது கிடையாது. 1000 × 70 70,000 நம்ம பார்க்கணும். அவர் என்ன செய்கிறாரு? 1000 தலைமுறை. ஒரு நபர் பின்பற்றணும் 1000 தலைமுறை, இன்னொரு நபர் இன்னொரு 1000 தலைமுறை. செவத்துக்கெல்லாம் போகாதீங்க. நரது போக போறியா? நிறைய செவத்தாங்க போகாத. இப்போ நரது அனுப்ப போறியா? அவர் எத்தனை தலைமுறை இருக்கும் சில தேவனாக இருக்கிறார்?
1000 தலைமுறை. மெசியா சொன்னார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பினை நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய அன்பினை நிலைத்திருப்பீர்கள். கற்பனையே கை கொள்ளலைன்னா நிலைச்சிருக்க முடியாது. இப்போ நமக்கு அவருக்கும் தொடர்பா பாலமாக இருக்கிறது தேவன வசனம் மாத்திரம்தான். அப்போ என்ன செய்யணும்? இந்த வசனத்தை என்ன செய்யணும்? இந்த வசனத்தை என்ன செய்யணும்? இந்த வசனத்தை என்ன செய்யணும்? அவருடைய கட்டளையும் கற்பனையும் கை கொண்டிருந்தால், கட்டளையே கற்பனையை நீங்கள் கை கொண்டிருந்தா அவருடைய அன்பில் இருக்கிறீங்க. இல்லைன்னா அவரோட அன்பை விட்டு விலகிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ இது குறித்து வேதம் என்ன சொல்லுது? உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், உபாகம 4 8 வாசிப்போம். வேறே பெரிய ஜாதி எது? இந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ்வதற்கு நீதி, நியாயம், நேர்மை, அடக்கம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்கள்ல, அதை விட மேலான பருஷமான கற்பனைகள் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? பூமியில் வேறு ஒன்றும் கிடையாது. வாசிப்பா அடுத்து. பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்ன பண்ணணும்? தேவனுக்கு பயந்து இருக்கணும். பயந்திருந்து அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதிய கடவர்கள். கற்றுக்கிறது மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். இல்லைன்னா பிள்ளைகளுக்கு ஐயோ. என்ன ஐயோன்னு சொல்கிறீங்க? ஆமாம், எஸ்ஐக்கள் 12 வாசித்து பாருங்கள். எஸ்ஐக்கள் 12 வீட்டில் வாசித்து பாருங்கள். என்னது? அவர் ஒரு அக்கிரமம் அவர் தலைமையில தான் நிற்கும். பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒழுங்காக கீழ்ப்படியணும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? தப்பிக்க முடியாது. கருத்தாக என்ன பண்ணணும்? போதிக்கணும். அடுத்த வசனம் வாசிப்போம். மறவாதபடி என்ன பண்ண? ஈரத்தை விட்டு நீக்கிடக்கூடாது. எச்சரிக்கையாக இருந்து ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். பேர பிள்ளைக்கும் சொல்லு, அறிவிக்க கடவாய். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கும் சொல்லு. என்ன பண்ணணும்? கருத்தாக போதிக்கணும், சொல்லணும். இதை அறிவிக்கணும். அப்படி இல்லைன்னா நிலைமை என்ன ஆகிடும்? நிலைமை என்ன ஆகிடும்? மோசமாயிடும். என்ன ஆகிடும்? நேசமாகாது, மோசமாயிடும். நன்றாக நம்ம கவனிக்கணும். வேதத்தை நம்ம பார்க்கணும். எசேக்கியேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். சாவான். இது எப்படி? குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். 14ஆம் வசனம். சிறுமையானவனுக்கு நோய் உண்டாகாதபடி தன் கையை விலக்கி கட்டியும் பொடிசையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைப்பான். எப்படி? தகப்பன் அக்கிரமம் பண்ணாலும் பிள்ளை ஒழுங்காக இருந்தால் பிழைச்சிக்கலாம். இந்த எசேக்கியேல் நீங்கள் ஃபுல்லாக 18 ஃபுல்லாக வாய்ச்சி பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
அப்போ ஒரு மனுஷன் தப்பித்து கொள்வதற்கு இதில் நிறைய வழிமுறைகள் உண்டு. அப்போ என்ன செய்யணும்? இதை சபைக்கு வந்து கற்றுக்கணும். இப்போ இதை கேட்குற இதை பார்க்குற ஒருவர் என்ன செய்யணும்? நீங்கள் இன்றைக்கி ஒரு மனம் திரும்பணும். மனம் திரும்பி யாஸ்வா மிஷின் என்ன செய்யணும்? யூடியூப்பில் போய் டைப் பண்ணி செய்தி என்ன செய்யணும் கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து இங்கே இருக்கிற இடத்துல என்ன செய்யணும்? அவருக்கு சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? அவருக்கு சாட்சியாக இருக்கணும். எசேக்கியேல் 12:20 சொல்லுறத வாசிப்போம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும். துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். துன்மார்க்கம் அவன் மேலே தான் இருக்கும். நீதி அவன் மேல் நிற்பது கிடையாது. அப்புறம் ஏற்கனவே சொல்கிறீங்களே, இப்போ என்ன இப்படி சொல்கிறீங்க? 1000 தலைமுறை இறக்கம் செய்வான்னு சொன்னீங்க. இப்போ குமாரனை போட்டு அடித்து காலி பண்ணுறீங்களே, இப்போ என் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு கேள்வி கேட்கலாமா இல்லையா? அந்த 1000 தலைமைக்கு இறக்கம் என்னன்னு கேட்டால் ஒரு வாய்ப்பு, என் ஜெபத்துக்கு வாங்குகிற வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும். அதை பிடிச்சிக்கணும். இல்லைன்னா அவுட். எப்படி? ஒரு வாய்ப்பு தான். தாமாக இருக்கிறப்ப தண்ணி கொடுக்குறாங்க, அதை என்ன செய்யணும்? அதை பிடிச்சிக்கணும். அதை பிடிக்காட்டி என்ன அது அவுட்டு. திரும்ப தூரம் வாய்ப்பு, சில வாய்ப்பு திரும்ப கிடைக்கும், திரும்ப தூரம் வாய்ப்பு போயிட்டே இருக்கும். சில அதை பின்பற்றலாம், சில என்ன செய்யறது கிடையாது. எத்தனை முறை வந்தாலும் அதை ஏற்றுக்கிறதே கிடையாது. அதான் சொன்ன வாய்ஸ். அது என்னது? வணங்கா கழுத்துள்ள ஜனம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜனம்? வணங்கா கழுத்துள்ள ஜனம். நம்ம வணங்கா கழுத்துள்ள ஜனமாக இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் 27, 27, 28 வாசிப்போம். அப்போஸ்தலர் 20, 27, 28. எல்லாரும் ரத்தப்படி நீங்கி நான் சுத்தமாக என்பதற்கு உங்களை இன்னும் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை வைப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியால் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையாக இருங்க. இதை கேட்குற ஒவ்வொருத்தர் குடும்பத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து அந்த ஓனா எதுன்னு கேட்டால் பவுலுக்கு பிற்பாடு அந்தந்த பாசைகளை பேரை மாத்திரம் தான் கொடுமையான ஓநாய்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பவுலு காலத்தில் இயேசுங்கிற பேரும் கர்த்தருங்கிற பேரும் லாடுங்கிற பேரும் காடுங்கிற பேரும் ஜீசுங்கிற பேரும் கிடையாது. இப்போ சொல்கிறாருல, பவுலுக்கு பிற்பாடு இந்த சுவிசேஷம் முழுவதும் திரிக்கப்பட்டது. இதை கண்டு கொண்டா நித்திய ஜீவன், இல்லைன்னா கிடையாது. வேதத்தை சரியாக வாசித்து பார்க்கணும். வேதத்தை வாசித்து கெட்டு போகக்கூடாது. வேதத்தை வாசித்து ஜெபத்துக்கு போய் நரகத்துக்கு போகக்கூடாது. இதை புரிந்து கொள்ளணும். பவுலுக்கு பிற்பாடு இந்த சுவிசேஷம் முழுவதும் கனெக்ஷன் பண்ணி நிறைய மாற்றங்களை பண்ணப்படுது. குறிப்பாக அவர் பேரவே மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? மூல உபதேசம் நம்ம என்ன செய்யணும்? போய் மூல பாஷையில் அவர் பெயர் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம்னு சொன்னால், அந்த எபிரேய பாஷையில் மேலே எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். யாஸ்வா மெசியா. ரைட்லேருந்து தான் லெஃப்டில் படிக்கணும். நடுப்புற தான் குமாரன் இருக்கார். மேலே யாசுவா, இந்த பக்கம் யாசுவா, இந்த பக்கம் மெசியா. பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறாங்க. நம்ம தெரிந்து கொள்ளணும். பவுலுக்கு பிற்பாடு இந்த சுவிசேஷம் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. பேரை கெடுத்துட்டாங்க. அவரோட பேரை நீக்கிட்டாங்க, வேறு பேர் கொடுத்துட்டாங்க. அப்படியே போயிட்டுருக்குது. இப்போ பாவமன்னிப்புக்காக கொடுக்கப்பட்ட நேம் தான் யாஸ்வா மெசியா சொல்லிட்டு சொல்கிறாரு. 33 ஒருவனுடைய வெள்ளியாயினும் புண்ணியாயினும் வச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட இருந்தவர்களுக்கும் என்னுடைய இந்த கைகளை வேலை செய்து அப்படிங்கிறாரு. தெளிவாக சொல்கிறாரு. 31ஆம் வசனத்தில், ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டதை நினைத்து விழித்திருங்கள். இந்த கிருபையில வசனம் பவுல் ஒப்பு கொடுக்குறாரு. இப்போ பவுலுக்கு பிற்பாடு தான் என்ன செய்கிறாங்க?
சபை வளரணுங்கிறப்ப வெவ்வேறு பாசைக்கு போகிறப்ப இவர்கள் சொல்கிறாங்க இந்த பேரை மற்றவங்க உச்சரிக்கக்கூடாது, இது பரிசுத்தமான நேம், மற்றவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுனால வெவ்வேறு பாஷையில் வெவ்வேறு பேரை கொடுக்குறாங்க. அப்போ எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? இப்போ ஏசையா சொன்னபடி அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிச்சினு. அப்போ ரட்சிப்பு என்னது? பவுலுக்கு பிற்பாடு அது குளிதோண்டி புதைக்கப்படுது. ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? போய் சொன்னால் பைபிள் அப்படிலாம் சொல்லலாம். பைபிள் தேவன் உண்டு பண்ணார், நேரடி என்ன பண்ணார்? அவருடைய பிள்ளைகளை பூமிக்கு அனுப்பினார். ஆகையால் வேதவசனம் சொல்லுது, நீங்கள் என்ன பண்ணுங்க, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியம் விடுதலையாக்கும். ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.